வணக்கம் நண்பர்களே. பொதுவாக போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களை பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் படிச்சிருப்பான், ஒரு 6 மாதம் தான் படிச்சிருப்பான், ஒரு நல்ல ஒரு சீக்கிரம் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவான், பாஸ் பண்ணிட்டு அரசு வேலைக்கு போயிடுவான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் படிப்பாங்க, 2 வருஷம் படிப்பாங்க, 3 வருஷம் படிப்பாங்க, ஏன் 4-5 வருஷமாக கூட படித்தும் வேலைக்கு போகாமல் இன்னும் படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது அந்த ஒரு வருஷம் படித்து பாஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டெக்னிக்கு, ஏதோ ஒரு சூத்திரம் படித்து வச்சுருக்காங்க. ஸோ படிச்சுட்டு ஈஸியாக வேலைக்கு போயிட்டான். அப்போ அந்த 4 வருஷம் படிக்கிறவன் 5 வருஷம் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான். அவனுடைய படிக்கிற முறை ஆகட்டும், அவனுடைய வாழ்க்கை முறை ஆகட்டும், அந்த விஷயங்களில் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறங்காட்டி தான் அவனால் இன்னும் பாஸ் பண்ண முடியல. கரெக்டாக தானே? அவனும் அந்த முறைகளை தெரிஞ்சுக்கிட்டான்னா, அந்த ஒரு வருஷம் படித்தவன் முறைகள் தெரிஞ்சுக்கிட்டானா அவனும் ஒரு வருஷத்தில் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் அவன் தெரியாமல் சில ஏதோ ஒரு தவறுகளால் அவன் 4 வருஷமாக படிச்சுட்டு இருக்கான், இன்னும் பாஸ் பண்ண முடியல. இன்னும் எத்தனை வருஷம் படித்தாலும் அவனால் கொஞ்சம் கஷ்டம் தான் பாஸ் பண்ண முடியுது. ஸோ அவன் என்னென்ன தப்புகளை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த தப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, நம்ம அதை திருத்திக்கிட்டாலே நம்ம ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிறான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா படிக்கும்போது அவனுடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா மைண்டு ஃபுல்லாக படிப்பில் இருக்காது. அவன் எதையோ ஒரு விஷயத்தில் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். எதையோ ஒரு விஷயம் என்ன சொல்லலாம், அது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் விஷயமா இருக்கலாம். ஐயோ நம்ம இத்தனை வருஷம் படிக்கிறோமே, இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டோன்னா நம்ம என்ன ஆக போகிறோம், வயசு வேறு 28-29 ஆகுது, இன்னும் நம்மளுக்குன்னு ஒரு பணமும் சேர்க்கலை, ஒரு கல்யாணமும் பண்ணலை, வீடு கட்டலை, பைக் வாங்கலை, நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்குமே, ஒருவேளை இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நம்ம தெருவில் அவனாம் நல்லா இருக்கிறான், அவனாம் நம்மளோட சின்ன பையன், அவனாம் பார்த்தீங்கன்னா பைக் வாங்கியிருக்கான், புல்லட் வாங்கியிருக்கான், கார் வாங்கிட்டு இருக்கான், நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கான், வீடு கட்டிட்டான், மேரேஜ் பண்ணிக்கிட்டான், நம்ம கூட தான் நம்ம அவனோட பெரிய பையன், நம்மளால் இன்னும் ஒன்றும் பண்ண முடியலையே சொல்லிட்டு ஸோ சில பேர் இந்த மாதிரியான விஷயங்களை மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ படிக்கும்போது அவனோட மைண்டு ஃபுல்லாக படிப்பில் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களால சரிவர படிக்க முடியாது. ஸோ அரைகுறையாக படிப்பாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியல. சில பேர் பார்த்தீங்கன்னா படிக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்குகிற நேரம் போக மற்ற நேரங்கள் எல்லாமே புக்கு கைமாக தான் இருப்பான். நம்ம பார்ப்போம், நம்ம தெருவில் கூட சில பேர் பார்த்துருக்கலாம், இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான், பார்க்குற நேரம்லாம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கான், வெளியே கூட வரமாட்டேங்கிறான், வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான், ஆனால் இன்னும் பாஸ் பண்ண முடியல. 4 வருஷம் 5 வருஷம் படிக்கிறான், என்ன படிக்கிறான், இத்தனை வருஷம் படிக்கிற சில பேர் ஒரு வருஷத்துலேயே படித்து போயிடறானுங்களே, இவன் என்ன படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எங்கேயும் போக மாட்டான். 24 தூங்குற நேரம் போக மற்ற நேரங்கள் எல்லாம் புக்கு கைமாக தான் இருக்கும், புக்கு மட்டும் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கும். ஸோ அப்படி படிக்கிறவங்க அதுவும் ஒரு தவறான முறை. ஸோ அவங்க அம்மா சில நேரங்களில் ஒரு சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனால் ஐயோ 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும், ஐயோ நான் வரமாட்டேன் அப்படின்றான். ஆனால் சில நேரங்களில் ஒரு கல்யாணம் விட்டு கூட்டிருப்பாங்க, ஐயோ அங்கே போனால் 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும், 1 மணி நேரம் வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கு கைமாக தான் இருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கு கைமாக இருந்தாலும் படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? படிக்கவே முடியாது. கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரம் வேணால் நம்ம ஃபுல் டைமாக இருந்து படிக்க முடியும். மற்ற நேரங்களில் படிக்க முடியாது. மத்தியான நேரங்கள்லாம் நம்மளால் படிக்கவே முடியாது. ஸோ அவன் இப்படி இருக்க நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவன் படிக்க முடியாமல் திணறிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைப்பான், கொஞ்ச நேரத்துக்கு படுக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படுக்கலாம்னு வீட்டில் சொல்லுவாங்க. வீட்டில் ஒரு மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. போக மாட்டான். 1 மணி நேரம் படுத்தா ஐயோ 1 மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும், 1 மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும், நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு புக்கும் கைமாக தான் இருப்பான். ஆனால் அவனால் எஃபிஷியண்ட்டாக படிக்க முடியலை. ஸோ இந்த மாதிரியான சில கேட்டகரியில் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது விஷயங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. இந்த 4 வருஷம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கிறான். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இள வயது வாலிபர்கள்னு சொல்லலாம், அப்படி தானே? ஒரு வாலிப வயசில் காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ள வருவான். அந்த மாதிரியான ஒரு வாலிபர்கள் தான் படிப்பாங்க. வாலிப பெண் பிள்ளைங்கள் படிப்பாங்க. ஸோ இவன் ஏதாவது ஒரு விஷயங்கள் அடிக்டாக இருப்பான். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லலாம். வாலிபர்கள் பொதுவாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு காதலுக்கு அடிமையாக இருப்பாங்க. ஸோ படிச்சுக்கிட்டே இருப்பான், ஒரு மெசேஜ் வரும், அவள் லவர் மெசேஜ் பண்ணியிருப்பா. ஸோ உடனே அதுக்கு மெசேஜ் பண்ணணும், அவள் அங்கே வாம்பா இங்கே வாம்மா, ஆனால் போக மாட்டான். போனால் படிக்க முடியலன்னு அவனால் அதை போகாமல் இருக்க முடியாது. மண்டைக்கிலே போட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பான். ஐயோ போனால் அங்கே போகலாமல் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் படிக்கும்போது அவன் மைண்டு படிப்புலேயே இருக்காது, அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும்.
சில வாலிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஓப்பனாக பேசி ஆகணும். சில வாலிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பான் வீடியோஸில் அடிக்டாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வாலிப வயசில் கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய வாலிபர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நான் பார்க்குறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கொள்ளவே கூடாது. மாட்டிக்கொண்டாங்கன்னா அதில் இருந்து வெளிவருவதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த லவ், பான் வீடியோஸ், இந்த கேம்ஸு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கக்கூடியவர்கள் வந்து மாட்டிக்கொள்ளவே கூடாது. ஸோ அவன் இதை நல்லா படிச்சுட்டு இருப்பான். திடீர்னு ஏதோ ஒரு பேனர் பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி வந்து நிற்க ஒரு ஃபோட்டோ, அவன் எதிர்கூட பார்த்துருக்க மாட்டான். ஏதோ ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் தேடுவான், அல்லது ஜிமெயில் இந்த கூகுளில் தேடும்போது பார்த்தீங்கன்னா அவன் மைண்டில் வந்து அவன் முன்னாடி வந்து அது நிற்கும். ஸோ ரொம்ப ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு மைண்டில் இருப்போம், நம்ம மைண்டை அப்படியே மாற்றிடும். அவன் படிக்கக்கூடிய அப்படியே அந்த ஸ்டில்லை பார்த்த உடனே மைண்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அவன் கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பான், ஆனால் அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ ஏன்னா அடிக்ட் ஆகிருக்கிறான். ஸோ அப்படிங்கும்போது அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவனை 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பான். ஸோ அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவன் படிப்பு கெட்டு போகுது. அவனால் ஃபுல்லாக படிக்க முடியாது. அவன் மைண்டு அந்த விஷயங்கள்லேயே போயிட்டு இருக்கும். ஸோ அவன் அந்த விஷயத்தை பார்த்தாதான் அவனுக்கு வந்து திருப்தியாகுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க ஆரம்பிப்பான், பார்த்து எல்லாம் பண்ணுவான். கடைசியில் மறுபடியும் ப்ரெஷருக்கு ஆயிடுவான். ஐயோ நம்ம படிக்கலையே, படிக்காமல் இப்படிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படி லவ் பண்ணிட்டு இருக்குமே, இப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குமே, இப்படி சேட் பண்ணிட்டு இருக்குமே, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயசு இத்தனை ஆகுது, மறுபடியும் அந்த ப்ரெஷருக்குள்ள மாட்டிக்கும். ஸோ இப்படி திரும்ப அந்த ப்ரெஷருக்குள்ளேயே மாட்டிகிட்டு இருக்குங்காட்டி தான் அவனால் சரிவர பாஸ் பண்ண முடியலை, ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் ஆகட்டும், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம், வெறுமனே டிஎன்பிசி கிடையாது, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஸோ இந்த விஷயங்களை தவிர்க்கணும். ஸோ அதே மாதிரி 24 மணி நேரம் தூங்குற நேரம் பார்க்க மற்ற நேரங்கள்லாம் படிப்புன்ட்டு இருக்கக்கூடாது. வெறும் படிப்பு மட்டுமே லைஃப் கிடையாது. ஸோ லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் என்ஜாய் பண்ணுறது இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். வெறுமனே படிப்புன்னு சொல்லிட்டு மைண்டை டென்ஷன் போட்டு ஏற்றி மைண்டில் டென்ஷன் ஆகிட்டே இருக்கக்கூடாது. மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஸோ அவங்க கூட அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறது அதெல்லாம் கம்பேர் பண்ணவே கூடாது. ஸோ அவன் நம்ம நினைக்கிறோம் அவன் வந்து நல்ல ஜாலியாக இருக்கான், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், பெரிய வேலையில் இருக்கான், அப்படி நம்ம நினைக்கிறோம். ஸோ அவன் விஷயங்கள் இருந்து பார்த்தா தான் அவனுடைய பிரச்சனைகள் தெரியும். நம்ம அங்கே வெறுமனைங்கிறது பார்த்துட்டு வெளியிருந்து பார்க்க நல்லா இருக்கும், நல்ல ஜம்முன்னு இருக்க மாதிரி தெரியும், நிறைய சம்பளம் வாங்குற மாதிரி தெரியும், பெரிய பந்தா பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் அவன் படுற பிரச்சனைகள் அவனுக்கு தான் தெரியும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பைக்லாம் வச்சுருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக கூட பெட்ரோல் போட போகிறேன், ஒரு பெரிய கேடிஎம் நினைக்கிறேன், கேடிஎம் பைக் வச்சுருக்கான், 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கன்னு சொல்கிறான். வெறும் எனக்கு ஆச்சரியமாக இருந்து, என்னடா இவ்வளோ பெரிய பைக் வச்சுருக்கிறான், வேற லெவலில் பைக்கு, வெறும் 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொல்கிறான். ஸோ அவன் நம்ம பார்க்குறம்போது அப்போ எப்படி தெரியும், பெரிய நல்லா ஜாலியாக இருக்கும், பெரிய கம்பெனி, நிறைய சம்பளம் வாங்கும்போது அப்படி நம்ம நினைக்கிறோம். ஸோ அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரியான அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது விட வேண்டும். ஸோ அதே மாதிரி படிப்புன்னு சொல்லிட்டு படிப்பில் எப்பவும் வந்து டென்ஷனாக இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக படிக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். படிக்கிற நேரங்களில் ஃபுல் மைண்டாக படிக்கணும், மற்ற நேரங்களில் என்டர்டைன்மெண்ட்டும் நம்ம வந்து இது பண்ணணும். ஒரு வேளை சில பேருக்கு வந்து கோயிலுக்கு போனால் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும், ஒரு 1/2 மணி நேரம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சில பேருக்கு வந்து மன அமைதியாக இருக்கிறதுக்கு கோயிலுக்கு போகலாம். சில பேர் வந்து ஒரு காமெடி வீடியோ பார்த்தா கொஞ்சம் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும்னா சில பேர் அந்த மாதிரி காமெடி வீடியோ பார்க்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டால் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பாட்டு இப்போ ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு கேட்கலாம். சில பேர் வந்து எங்கேயாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கெல்லாம் போகவே மாட்டான். ஸோ சில பேர் அந்த மாதிரி போயிட்டு ஒரு வெளியே எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது ஒரு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அப்படி தோணுச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் போயிட்டுலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாகிற மாதிரி ஒரு விஷயங்களில் ஈடுபடணும். வெறுமனே இந்த புக்கை கையிலே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கிறுக்கு பிடிச்சிடும். வெறுமனே இந்த புக்கை தூங்குற நேரம் பார்க்க மற்ற நேரங்கள் அந்த புக்கை கையில் வச்சுட்டு இருந்தா உங்களால் படிக்கவே முடியாது. மைண்டு கூட கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் வேற நம்ம இந்த உலகத்தில் வேற எதுவுமே பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, அப்படி யோசிச்சு பாருங்களா, இதில் ஃபெயில் ஆகிட்டோம், இதில் பாஸ் ஆகலைன்னா நான் வாழ்க்கையை முடிஞ்சா போச்சு, வெறும் எக்ஸாம் மட்டும் தான் வாழ்க்கையா, எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருமா? அப்படி கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு இதில் முடியலை, பாஸ் பண்ண முடியலன்னா அப்போ உங்களுக்கு அதை ஒரு காட்டிலும் வேற ஏதாவது ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா சில ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் உண்டு. அதில் அண்ணன் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறான். அதை பார்த்துட்டு அவன் தம்பியும் உள்ள படிக்க வந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா தம்பிக்கு படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 6 மாதம் 1 வருஷம் படித்து பார்த்தா அண்ணன் ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கான். ஸோ இவன் ஒரு 1 வருஷம் படித்தான், இவனால் முடியலன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஏதோ ஒரு மூலமாக சேர்ந்துட்டான். மாதம் முதல்ல 6000 ரூபா சம்பளம், அவன் பாட்டு போய் சேர்த்துட்டான். ஆனால் அண்ணங்காரன் படிச்சுட்டு இருக்கான், தம்பிக்காரன் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டான்.
ஸோ தம்பிக்கார இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சதுன்னா 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ ஒருவேளை அவங்க அண்ணன் ஒரு குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாஸ் ஆனால் கூட அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் 20,000 25,000 30,000 கிடைக்குமா? ஆனால் பார்த்தீங்கன்னா தம்பிக்காரன் இப்போ 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கா. அப்போ இன்னும் டைம் இருக்கு அவனுக்கு. ஸோ ஐடியில் போக போக சம்பளம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நம்மளுக்கு இதோட பெட்டராக வேலை கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். வெறுமனே படிப்புன்னு சொல்லிட்டு மைண்டை டென்ஷன் ஆக்கக்கூடாது. அதே மாதிரி படிப்பையும் ரொம்ப கஷ்டமாக நினைக்கக்கூடாது. எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு 9th எக்ஸாம் நம்ம எப்படி போய் படிச்சு எழுதுவோம்? 9th எக்ஸாம் வந்து எவ்வளோ ஜாலியாக படிச்சு போய் எழுதிருப்போம். 11th எக்ஸாம் எவ்வளோ ஜாலியாக படிச்சு போய் எழுதிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக அந்த எக்ஸாமை அப்ரோச் பண்ணணும். ரொம்ப பயந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஐயோ நம்ம எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் சொன்னக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துக்கிட்டு நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மைண்டை டென்ஷன் படுத்தாங்க, ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெகட்டிவாக யோசிக்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களுடைய படிப்பு விஷயத்தை ரொம்ப கம்மி பண்ண. நெகட்டிவாக யோசிக்காதீங்க, பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ரொம்ப மனசோர்வாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கோல் வச்சுருப்பீங்க. எக்ஸாம் போனோம்னா நம்ம வந்து சில பேர் வந்து இந்த பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. சில பேர் இந்த வீடை வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கனவுகள் இருக்கும்போது உங்களுக்கு மைண்டு அந்த ஃப்ரெஷரில் இருக்கும்போது நீங்கள் அதை பாசிட்டிவ் யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம்னா இந்த பைக் வாங்குவோம், ஸோ இந்த கலரில் எடுப்போம், இந்த பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவ் யோசிச்சிட்டிங்கன்னா மனசு வந்து சாந்தப்படும், அமைதியாகும். ஸோ மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், உங்களை அறியாமல் ஒரு சந்தோஷம் உள்ளே வரும். நீங்கள் நெகட்டிவ் யோசிக்கும் போது மைண்டு சூடாகும். மைண்டு எப்போ முதல்ல ப்ரெஷரில் இருக்கும், சண்டை ஒரு ப்ரெஷரில் இருக்கும்போது வீட்டில் ஒன்று சொன்னாலும் எரிஞ்சு விழுவோம், கோவப்படுவோம். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களை நம்ம யோசிக்கும் போது நெகட்டிவ் தாட் தான் வரும், நெகட்டிவ் சுச்சுவேஷன் தான் அமையும். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணும்போது பாசிட்டிவான வைப்ரேஷன் நம்மளுக்குள்ள உருவாகும். ஸோ இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுடைய படிப்பு முறையில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஸோ இப்போ சொன்னக்கூடிய டெக்னிக்கெலாம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வர முடியும். அதே மாதிரி மனசோர்வடைய வேண்டாம், தைரியமாக படிங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தாலும் அதை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க. இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே நிச்சயமாக உங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.